செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஏ டேட்டா டீட்டெயில் அனாலிசிஸ் இண்டிவிஜுவலாக மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் வாங்கிக்கோங்க. லைவில் ஓஏ டேட் அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸ்லாம் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்க்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ப்ரீமியம் குரூப். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாமே ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ கொடுக்கறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6:1 கொடுத்துருக்கோம் காலையில் நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டி 6:2 நிஃப்டி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது ரெண்டு சைடுமே கால் புட் ரெண்டு சைடுமே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துட்றோம். ஸோ டைரெக்ஷனல் வியூ மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி கால் சைடு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனா புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனா அப்படின்றதுக்கு டைரெக்ஷனல் வியூ ப்ளஸ் நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக்கில் மேக்ஸிமம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். அதாவது 9:08 9:15 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரெக்ஷனல் வியூ ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மேக்ஸிமம் டார்கெட் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது 9:10 நம்ம கொடுத்துருந்தோம் நிஃப்டிக்கு, அதே மாதிரி 9:11 பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம மூவ்மெண்ட்டு கால் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருந்தோம் 9:32 பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனிச்சுன்னா அப்ரோச்சிங் லெவல் சொல்லி அப்பர் சைடில் தான் நம்மளுடைய டார்கெட்டை கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 9:39 நிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம். அப்பர் சைடில் தான் அப்ரோச்சிங் லெவல் இருக்குது அப்படின்றத நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்ஸோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி 56,000 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 270 280. ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு மேலே போயிருந்தாங்க. மேலே போயிருந்தது பார்த்தோம்னா 580 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ இங்கே 270 ரூபா ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருந்தோம். 270 280 பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 580. ஸோ நியர்லி நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் இங்கே நம்மளுக்கு கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் 56,200 கால். நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 201 ரூபாயிலிருந்து 216 ரூபா. ஸோ அந்த லெவலில் தான் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு மேலே மேக்ஸிமம் போயிருந்தது 485. ஸோ கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் ஆனது இந்த ஏரியாவில் தான். ஸோ 428ன்றது மேஜர் ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம குவிட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு இங்கே 210 ரூபாயில் பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 220 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நிஃப்டி 25,000 கால் 90 ரூபாயிலிருந்து 100 ரூபான்றது நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ண மேஜர் சப்போர்ட் லெவல்.
ஸோ இந்த சப்போர்ட் லெவல் இது எல்லாமே வந்து நம்ம லைவில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன பிறகு கொடுக்குறதில்ல, எவ்ரி ட்ரேடிங்கே இயர்லி மார்னிங்காகவே நம்ம கொடுத்துட்றோம். இந்த ரேஞ்சில் தான் நான் மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த இடம் வந்து ஸ்ட்ரைக்கோட பிரேக் அவுட் லெவலாக இருக்கும், இதெல்லாம் டார்கெட்ஸாக இருக்கும்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை காலையில் நம்ம 6லேருந்து 7:30 மணிக்கு எல்லாமே நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம். ஸோ அந்த லெவல்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 90லேருந்து 100 ரூபா பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மேக்ஸிமம் போயிருந்தது 243. ஸோ இங்கே 100 நியர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 243. ஸோ கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் 226லேருந்து 230. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம புக் பண்ணியிருந்தால் கூட நம்மளுக்கு நியர்லி ஒரு 120 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி 24,850 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 150லேருந்து 160 இந்த ரேஞ்சில் தான். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இங்கே நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மேக்ஸிமம் போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 353. ஸோ கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் பார்த்தோம்னாலும் 310லேருந்து 324. ஸோ இங்கே ஒரு 150 நம்ம பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 140 to 150 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் இதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே மேஜர் சப்போர்ட் நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ், என்னோடய டைரக்ஷனல் வியூ இது எல்லாமே நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ கொடுக்குறதில்ல. இஓடியில் நம்ம அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ நம்ம கொடுக்கறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டேக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டிக்கு இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. 25,070லேருந்து 24,991. ஸோ இந்த ரேஞ்சை பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே அகைன் நிஃப்டி 50 வந்தால் ஒரு ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பிரேக் ஈவன் லெவல் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சைடு பிரேக் ஈவன் 25,136. ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹை இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 25,158. அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் டார்கெட் 25,199. தேர்ட் டார்கெட் 25,222. ஸோ நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவலெல்லாம் நியராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னா டவுன் சைடில் ஒரு மூமெண்ட்டை நம்ம மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் நம்ம பிரேக் ஈவன் பார்க்குறது 24,964. அதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 24,881. செகண்ட் டார்கெட் 24,821. ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,100. 25,100 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,200, 300. ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 25,500. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 25,000, 24,900. ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 24,800. ஓவரால் ஒய் பார்த்தோம்னா கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் ஒய் பார்த்தோம் அப்படின்னா காலை விட புட் சைடில் டபுள் டைம் ஹையராகவே கான்சன்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி லெவல் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு இந்த ரேஞ்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 56,199லேருந்து 56,019. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சுக்குள்ள அகைன் பேங்க் நிஃப்டி வந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவல் அப்பர் சைட் பிரேக் அவுட் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட ஹை 56,328. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 56,478. செகண்ட் டார்கெட் 56,650. தேர்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 56,782. அதே மாதிரி டவுன் சைடில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 55,794.
செகண்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 55,691. தேர்ட் டார்கெட் 55,592. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 56,200ல். 56,200ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 56,000லையும் ஒரு நல்ல ஃபைட்டிங் லெவலாக தான் இருக்குது. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 56,500, 57,000. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 55,500, 55,000. ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட்டு ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஞ்சின் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ ஃபர்தராக மண்டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பாசிட்டிவ் சைடில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. சென்டிமெண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் ரேஞ்ச்மெண்ட்டோட. ஸோ நம்மளுக்கு அப்ரோச் லெவல் நெக்ஸ்ட் அப்ரோச் லெவலும் நியர்லி வந்து பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ மண்டே ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,800லேருந்து 25,500. ஸோ ஒரு 700 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக், ஒரு ஸ்லோவான சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப் சைடு பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,100. ஸோ இந்த ரேஞ்சோட மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம்னா 55,500லேருந்து 57,000 ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட். ஸோ நிஃப்டி மாதிரி எதுலேயும் நம்மளுக்கு பிரேக் கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட், அதாவது சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட மூவ்மெண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப் சைடு பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள்னு தான் வந்திருக்கு. ஸோ 56,300 மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் மண்டே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது ப்ரீமியம் டிகே மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஓஐ டேட்டா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், டைரக்ஷனல் வியூ, நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், இது எல்லாமே நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒருத்தர் சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ கொடுக்குறதில்ல. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இஓடியில் அனலைஸ் பண்ணி நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ, ட்ரேடிங் டிப்ஸோ, ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.